ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 2 days vlog தான் பார்க்க போகிறோம். தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் எடுத்த விலாகு. மார்னிங் அப்படியே அந்த சங்குப்பூ வந்து எங்கள் வீட்டில் முன்னாடி வந்து அந்த வாடாமல்லி கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சங்குப்பூ இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். அதில் நான் வந்து நிறைய ஃபேஸ் பேக்லாம் போடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் தான் இப்போ வந்திருக்கு, அதை பார்க்கும் போதே நல்லாயிருக்கும். அப்புறம் மார்னிங் ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை, பொட்டேட்டோ ஒயிட் குருமா வச்சுருந்தேன். அதை அப்படியே முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால நான் ஏதாவது ஒன்று வியாழக்கிழமை ஸ்வீட் பண்ணிடுவேன். முடியாத அன்றைக்கி பழம் மட்டும் வச்சு படைச்சிருவேன். அன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக வந்து கல்கண்டு பொங்கல் பண்ணணும் அப்படின்றது ஆசையாகவே இருந்தது. எப்பவுமே பொங்கல், சக்கரை பொங்கல் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா வெங்கல பானை தான் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது அப்படி வச்ச திருப்தியாகவே இருக்கும். அதனாலே நான் அம்மாட்ட வந்து எனக்கு சின்னதாக வேணும், கம்மியாக செய்கிற மாதிரி குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினேன். கல்கண்டு பொங்கலுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பானையில் 3/4 பானை வந்து நான் தண்ணியும் பாலும் சம அளவு எடுத்துக்கிட்டேன். அதை கொதிச்சதுக்கப்புறம் நான் 1/2 கப்பு வந்து பச்சரிசி ஊற வச்சுருந்தேன் 1/2 மணி நேரம். அப்புறம் 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு கூட தான் எனக்கு பிடிக்கும். ஒருத்தவங்க போடாமல் பண்ணுவாங்க. எனக்கு அது பருப்பு போட்டால் தான் அது சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டேன். அதெல்லாம் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நான் அதை சேர்த்துக்கிட்டு சீக்கிரம் வெந்துடும் அப்படின்றனால நான் ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆச்சு ஓரளவுக்கு வேகிறதுக்கு. நீங்கள் அப்பப்போ வேணும்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணால் டேஸ்ட் தான் நல்லாயிருக்கும். நான் அதுக்கப்புறம் வந்து வேக கொஞ்சம் இழுத்ததுனால நான் பால் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 கப் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து 3/4 கப் கல்கண்டை சேர்த்துக்கிட்டேன். நான் பவுடர்லாம் பண்ண சின்ன கல்கண்டு தான் என்கிட்ட இருந்தது, டைமண்ட் கல்கண்டை. நான் அதையே சேர்த்துக்கிட்டேன். அது 1/2 கப் மெஷரிங்னால நான் 3/4 கப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன். பச்சை கற்பூரம் பிடிக்கிறவங்க பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கலாம். ஆனால் என்ன வெங்கல பண்ணேன்னா கொஞ்சம் அடி பிடிக்காது. ஆனாலுமே நம்ம வந்து கொஞ்சம் கிண்டிகிட்டே தான் இருக்கணும். நான் ரொம்ப நெய் ஊற்றலை, 1 ஸ்பூன் இப்போ தான் 1 ஸ்பூனே நெய்யை ஊற்றிருக்கேன். ஊற்றி அப்படியே கிண்டிகிட்டே இருந்தேன். ஒரு மொத்தமாக 1/2 அன் ஹவர் தான் ஆச்சு செஞ்சு முடிக்க. அதுக்கப்புறம் வந்து வெந்துருச்சு. நல்லா இது கொடுத்துடலாம், முந்திரி பருப்பு திராட்சை பண்ணிட்டு அதை வந்து தாளிச்சிட்டு இருந்தேன். ஆஃப்டர்நூன் அன்றைக்கி வந்து சிம்பிளாக மாங்காய் சாதம், அப்பளம், அதுக்கப்புறம் வந்து பொரியல் பண்ணேன். அவ்வளோதான். சிம்பிளாக அன்றைக்கி வெரைட்டி ரைஸோடு விட்டுட்டேன். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணேன் அன்றைக்கி. அன்றைக்கி வந்து இது பண்ணாலும் இதுவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அப்புறம் சாமி கும்பிட்டு முடிக்க சிம்பிளாக சைட் பை சைடு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது மாங்காய் சாதத்துக்கு மட்டும் நான் வதக்கி மட்டும் வச்சுட்டேன். சரி ரைஸ் வச்சு இது பண்ணிட்டேன். சரி அதை ஆறட்டும் அப்படின்றனால இதுவும் சைட் பை சைட் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப நேரம் கிச்சன்லேயே இருக்க முடியலை. அதனால் வந்து எது சிம்பிளாக பண்ண முடியுமோ அப்படின்னு தான் மைண்டுக்கு வருது. அதனால் வந்து சிம்பிளாக அந்த ரெசிபி மாங்காய் சாதம் நான் இது பண்ணிக்கிட்டேன். மாங்காய் வந்து ரொம்ப புளிக்காதனால டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது நெய் ஊற்றி இது இறக்கி வச்சுட்டு சாமிக்கு நான் வந்து சாமி கும்பிட போயிட்டேன். வந்து சாதம் ஆற வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்றனால நான் சிம்பிளாக அன்றைக்கி வந்து கல்கண்டு பொங்கல் வாழைப்பழம் மட்டும் வச்சு படைச்சிட்டேன் பாபாவுக்கு. ஏதாவது ஒன்று வியாழக்கிழமை கண்டிப்பாக பண்ணிடுவேன். அப்படியே நாளான்னைக்கு ஆஃப்டர்நூன் அப்படியே போயிடுச்சு. ஈவினிங் அப்படியே பால் காய்ச்சிட்டு சூடாக ஒரு கப்பு காஃபி. அன்றைக்கி ஒரு மாதிரி தலை வலிச்சிட்டே இருந்தது. அதனால் வந்து முக்கால்வாசி இப்போ ப்ரெக்னெண்ட் இருக்கிறப்போ பால் குடிப்பேன். ஏன்னா ஈவினிங் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறது. என்னைக்காவது ஒரு நாள் தான் காஃபி குடிக்கிறேன். பெருசாக ஈவினிங் குடிக்கிறதில்ல. மார்னிங் மட்டும் தான் கொஞ்சம் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு காஃபி குடித்தா தான் நல்லாயிருக்கு. அதனால் வந்து அது மார்னிங் வந்து கட்டாயமாக அந்த காஃபி குடிக்கிற மாதிரி ஆகிடுது. ஈவினிங் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, ரொம்ப கம்மி தான் எப்போயாவது. அதானோட வ்ளாக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து
கரண்ட் இல்லை வீட்டில். சரி சட்னி மாவு இருந்தது, ஆனால் சரி சட்னி ஏதாவது பண்ணோம். சாம்பார் வைக்க கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது. சரி அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப நாள் ஆச்சு கொள்ளு கஞ்சி வச்சு. அதனால் நான் கொள்ளு கஞ்சி தான் இப்போ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து கொள்ளு வந்து குக்கரில் தான் வேக வச்சுக்குவேன். நல்லா ஒரு வறுத்துட்டு, நல்லா வறுத்ததுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6-7 விசில் விட்டுருவேன். அது நல்லா வெந்துடும். நான் இந்த சைட் பை சைடு நான் சாதம் வடிக்கிறதுனால நான் இந்த பக்கம் உலையும் வச்சு அரிசி போட்டேன். அரிசி வந்து நல்லா முக்கால் இது வெந்ததுக்கப்புறமே நீங்கள் வந்து கொள்ளு சேர்த்துக்கலாம். அது பாட்டு சைட் பை சைடு வந்துட்டு இருந்தது. அன்றைக்கி மார்னிங்கே வந்து முருங்கைக்கீரை சூப்பு வந்து வாரத்தில் இப்போ 3 நாள் குடிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் ப்ளட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால. எனக்கு முருங்கைக்கீரை வந்து அரைச்சி அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காது. பொரியல் பண்ணால் பிடிக்கும். இந்த மாதிரி சூப் வச்சா ஓகே, நான் சாப்பிட்ருவேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் ஒரு நசுக்கையில் சேர்த்துக்கிட்டு எனக்கு ஃப்ளேவர் வரணுன்றனால. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஒரு கை போட்டு சீரகம் கொஞ்சம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன தக்காளியாக அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இறக்குறப்ப மிளகு போட்டுக்கலாம் அப்படின்றனால நான் வேறு எதுவுமே நான் காரத்துக்கு போல். சரி கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம் வந்து நல்லா கொதித்து சுண்டுச்சு. அதுக்கப்புறம் தான் சூப்பராக வெந்திருந்தது எல்லாமே, பூண்டு வெங்காயம் எல்லாமே. அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தாங்க மார்னிங் அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் வந்து கொள்ளு கஞ்சி குடித்தேன். வெறும் வயிற்றில் அது குடிக்க முடியல. காஃபி குடிச்சிட்டேன். சரி குளிச்சுட்டு வந்து இதை பார்த்துக்கலாம் அப்படின்றனால சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி தான் இதை நான் ரெடி பண்ணேன். முருங்கைக்கீரை சூப். இந்த மாதிரி முருங்கைக்கீரை சாப்பிட்டா நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதை அரைச்சி இது பண்ணி அந்த வடிகட்டி வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறது வேஸ்ட்டு. இது மாதிரி சாப்பிட்டா உங்களுக்கு வந்து வாயிலையும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. நான் எப்படியும் மென்று சாப்பிட்ற மாதிரி தான் நான் சூப் வச்சு குடிப்பேன். எப்படி வச்சாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதோட இதெல்லாம் எல்லாமே எனக்கு ஒரு 1/4 மணி நேரம்னாவே நல்லாவே இதாகிடும். நல்லா அன்றைக்கி சூப்பராக இருந்தது. நல்லா மெதுவாக நான் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முருங்கைக்கீரை சூப் கொஞ்சம் இது பண்ணுவேன். சாதம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு சரி கொள்ளு விசில் அடங்கினோடனே நான் வந்து கொள்ளு பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து சாதமும் பார்த்தேன். சாதமும் முக்கால் இது நல்லாவே வெந்துருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கொள்ளு கஞ்சிலாம் எப்பயுமே வந்து தண்ணி நிறையா இருக்கணும். கொஞ்சம் நல்லா வெறப்பாக இல்லாமல் கொஞ்சம் குழம்புமா இருந்தால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் பெருசாக அன்றைக்கி கரண்ட் இல்லை. எப்பயுமே துவையல், கருவேப்பிலை துவையல் இல்லை பருப்பு துவையல், ஏதாவது ஒரு துவையல் அதை காம்பினேஷன் பண்ணிக்குவேன். அன்றைக்கி கரண்ட்டு வரவே இல்லை. சரி சொல்லிட்டு ஊறுகாய் இருந்தது, அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். மாங்காய் ஊறுகாய் அப்புறம் மாவள்ளி கிழங்கு ஊறுகாய் இருந்தது. சரி அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றனால கொள்ளு கஞ்சி மட்டும் அன்றைக்கி மார்னிங்கு ரெடி பண்ணிட்டேன். வேலையை ஈஸியான மாதிரி இருந்தது அன்றைக்கி மார்னிங் வந்து. நீங்கள் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அதிலே உப்பு போட்டு நல்லா அது நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கொள்ளு கஞ்சோட இதெல்லாம் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு மித்திரனுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மித்திரனை தூங்க வச்சுட்டு ஆஃப்டர்நூன் வந்து புலாவ் பண்ணலாம் அப்படின்றனால வெஜிடபிள் புலாவ் தான் பண்ணேன். பட்டாணி இல்லை என்கிட்ட. நான் பட்டாணி எப்பயுமே நான் போட்டுக்குவேன். ஃப்ரெஷ் பட்டாணியும் எனக்கு கிடைக்கல. இல்லை நான் ஃப்ரோசன் இது வாங்கி வச்சுட்டு நான் அதையும் யூஸ் பண்ணிக்குவேன். அன்றைக்கி அதுவும் இல்லை என்கிட்ட. சரின்னு சொல்லிட்டு அதை சைட் பை சைடு அது பண்ணிட்டு எக்கு குழம்பு தான் வச்சுக்கலாம் அப்படின்றனால நல்லாயிருக்கும்னால அதுதான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன். பெரிய வெங்காயம் போடுவேன். அன்றைக்கி சின்ன வெங்காயம் சரி பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. சின்ன வெங்காயம் அன்றைக்கி சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக இது பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டேன். மார்னிங் எனக்குமே இந்த புலாவு இந்த இது பண்ணால் இதுவும் 1/2 அன் ஹவர் தான் ஆகும். கடன்னு பண்ணிடலாம். குருமா மாதிரி இருக்காது. நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் புளி ஊற்றி தான் நான் வந்து எக் குழம்பு வைப்பேன். குருமானா ப்ரிஃபர் பண்ண மாட்டேறாங்க. இதனால் கொஞ்சம் ஈவினிங் ரைஸ்க்கு இது கொஞ்சம் நல்லா ஒத்து போகுது. புலாவுக்கு வேணுங்கிறது தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிச்சோடனே ஒரு நேரம் அடி பிடிச்சதுனால நான் வந்து நல்லா
கொதிச்ச உடனே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து மூடி போடுறேன். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணி அதுக்கு விசிறேன். சீரக சம்பா ரைஸ் தான் மோஸ்ட்லி கீ ரைஸு, புலாவு, தக்காளி சாதம் இது எல்லாத்துக்குமே சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ரெகுலர் ரைஸ், பொன்னி ரைஸ் இல்லை. அதனால் வந்து அதை இது பார்த்துட்டு சீக்கிரம் இதாகிடுது, குழஞ்சிருது சீரக சம்பா ரைஸாக இருக்கிறதுனால. அதை பார்த்துட்டு தான் க்ளோஸ் பண்ணுறது. அப்புறம் சைட் பை சைடு இந்த குழம்புக்கு தேங்காய் லைட்டாக அரைச்சி ஊற்றுவேன். ரொம்ப வேறு எதுவும் சோம்பு இது அதெல்லாம் ஆட் பண்ணுவேன். வெறும் தேங்காய் மட்டும் ஒரு திக்னஸ்க்கோசரம் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுவேன். குவான்டிட்டி திக்னஸ் அது ஒரு டேஸ்ட் இருக்கும். தேங்காய் பால் வேணும், தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் நான் அப்படி செஞ்சு பார்த்தேன், அதுவும் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தால் தேங்காவை அப்படியே ஊற்றிடலாம். எக்கு நான் உடச்சி அதிலே ஊற்றிடுவேன். அப்படின்னா தான் எனக்கு பிடிக்கும். பாயில்டு எக்கு போடுறத விட அது போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். அதே ரெடி பண்ணிவிட்டு வந்து அதுக்குள்ளே இது விசில் வந்து எடுத்து பார்த்தா ரொம்ப ஃப்ளஃபியாக சூப்பராக வந்தது அன்றைக்கி புலாவு. டேஸ்ட்டும் எனக்கு சூப்பராக இருந்தது. உப்பு இது எல்லாமே நல்லா இருந்தது. அன்றைக்கி சூப்பராக வந்துருந்தது. ஒரு நேரம் ஏதாவது ஒன்று இதாகிடும், இன்னும் குழஞ்சிரும், இல்லை ஏதாவது ஒரு இதாகிடும். ஆனால் அன்றைக்கி வந்து சூப்பராக வந்திருந்தது. புலாவுக்கும் அதுக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. மித்ரனுக்கும் இதே தான் வைக்கிட்டேன். ஸ்பைசஸ் கம்மியாக இருந்தனால மித்ரன் இதை சாப்பிட்டுட்டான். இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் வேலையான மாதிரி இருக்கும். வெரைட்டி ரைஸ்லாம் இதான் பண்ணி எனக்கு ஆஃப்டர்நூன் அப்படியே போயிடுச்சு. சரி, அப்படியே ஒரு ஈவினிங்கில் ஒரு வெஜிடபிள் வேஃபில் பண்ணலாம். நான் வரைக்கும் எல்லாமே ஸ்வீட் தான் வேஃபில் பண்ணியிருக்கேன். காரம் ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி வெஜிடபிள் வேஃபில் பண்ணலாம். எந்த இது வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் வந்து என்கிட்ட கேப்சிகம், பொட்டேட்டோ, கேரட் இருந்தது. சரி, இது 3 மட்டும் போட்டு பண்ணலாம் அப்படின்றனால நான் நல்லா வந்து நைஸாக இது பண்ணிட்டேன். வெங்காயம்லாம் சாப்பரில் போட்டுட்டேன். குடமிளகாயும் நான் நல்லா எனக்கு குட்டியாக அவ்வளோலாம் சாப் பண்ண தெரியாது. நான் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணேன். அப்படின்னா தான் உங்களுக்கு வேஃபில் வந்து வேகும், இல்லைன்னா நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கேரட்டும் வந்து குட்டியாக வந்து அந்த இதில் வந்து செதுக்கிட்டேன். உருளைக்கிழங்கும் அப்படி தான். அதெல்லாம் பண்ணால் சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு பெருசாக இது தெரியாது, வேகாத மாதிரி பச்சை வாசனை அடிக்காது. அதனால் எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கும். அப்படின்றனால நான் இதை அப்படியே ரெடி பண்ணிட்டேன். இது எல்லாமே ஒரு பவுலில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு 1/2 குடமிளகா தான் போட்டேன். ஒரு குட்டி கேரட்டு, ஒரு குட்டி பொட்டேட்டோ. வெங்காயம் அதிகம் வேணுங்கிறவங்க வெங்காயம் அதிகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் கொத்தமல்லி தழை, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். வீட் ஃப்ளவர் வச்சும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி கடலை மாவு, பெசன் ஃப்ளவர் கடலை மாவு வச்சு தான் பண்ணேன். ஒரு 3/4 கப் போட்டேன். சும்மா ஒரு கோட்டிங்க்கு தான், இது பண்ணுறதுக்கு. கிறிஸ்ப்னஸ் வேணுன்றவங்க வந்து கொஞ்சம் ரைஸ் ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப கிறிஸ்பிலாம் இல்லை, ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் நான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் மித்ரனுக்கோசரம் நான் பச்சை மிளகா போடல. அதனால் நான் வந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமும், சீரகத்தூள் கொஞ்சம், கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம், அது எல்லாமே வந்து மிளகுத்தூள் மட்டும் 1 ஸ்பூன், மீது எல்லாமே 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிலே கொஞ்சம் வாட்டர் இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக அந்த பேட்டர் மாதிரி எல்லாம் கோட் ஆனாலே உங்களுக்கு போதும், நல்லா சூப்பராக வந்துடும். அதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேஃபில் மெஷின் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக ப்ரீ ஹீட் ஆகிற மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகும். அதனால் நான் முன்னாடியே அதெல்லாம் ஆயில் மட்டும் தராமல் நான் சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். சரி, ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக ஆயில் அப்ளை நெய் வேணாலும் பண்ணிக்கலாம், ஆயில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் 2 இதுலேயும் அதை அப்படியே டேப் பண்ணுற மாதிரி, ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மாவு வச்சுக்கோங்க. கோட்டிங்கான இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மொத்தமாக வச்சுட்டேன். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் மெலிசாக இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு டைமும் கொஞ்சம் கம்மியாகும். 15 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு, நான் கொஞ்சம் மொத்தமாக வச்சனால. உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணுங்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து
மெலிசா இது பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவே வந்துடும். நீங்கள் தோசைக்கல்லையும் போட்டு எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் மித்ரன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமேன்றனால வேஃபிலில் போட்டு எடுத்தேன். அவர் பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருந்தார் ரெடி ஆகிற வரைக்கும். பக்கத்தில் 15 மினிட்ஸ்க்குள்ளே அவனை வந்து இது பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. பக்கத்தில் ஓப்பன் பண்ணுறப்ப சூப்பராக வந்துருந்தது. நான் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நான் இது பண்ணல, ஓகேவா நான் இருந்தது. நல்லா வெந்து 15 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு நல்லா. ஆனால் மெலிசா இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்திருக்கும். கிறிஸ்பியாலாம் இல்லை. சரி ஓகே, மித்ரனுக்கு ஓகே. நான் ஒன்று மித்ரன் ஒன்று சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சேவரி ரொம்ப கம்மி, வேஃபரில் பண்ணுறது கம்மி. சரி, இது வெஜிடபிள் வேஃபர் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.